வருத்தப்பட்டு பரசுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். துரீரமாயசு பவபரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே தாரே நீ தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன் என்று ஏசாமி சொன்னார். எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் வருத்தப்பட்டு கஷ்டத்துல இருக்கும்போது அவர் என்ன செய்வாரு, நம்முடைய கஷ்டத்தை அவருக்கு பார்க்கிறவர், நம்ம கஷ்டத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவர். நம்ம கஷ்டப்படுறது அவருக்கு என்ன செய்யாது, பிரியமா இருக்காது. அப்போ நம்ம இப்படி கஷ்டப்படும் போது அவர் என்ன செய்வாரு, நம்மளோட இணைஞ்சி அவர் நம்மளுக்கு வருத்தப்படுகிறவரா இருக்க. பாருங்க, ஒரு ஒரு குடும்பத்துல ஏசாமி நல்ல அன்பா இருந்தார். ஏன் அப்படின்னா, அந்த வீட்டுல 2 சகோதரியும் ஒரே சகோதரனும் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு என்ன செய்வார், ஏசாமி அடிக்க நேரம் போய் வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த வருத்தப்பட்டுன்னு சொல்லி இந்த வசனத்தை ஆண்டவர் தந்தமைக்குனால அந்த இந்த வார்த்தைய நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் என்ன செய்தா முன் வந்திருக்கிறேன். இது என்னையால உண்டானதுனால, தேவனால உண்டான ஈவு. அப்போ அந்த குடும்பத்துல ஏசாமி என்ன செய்வாரு, அந்தி சந்தி மத்தியால வேலையில அவங்க போய் அவங்களை என்ன செய்வாரு, ஏசாமி நல்லா விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கூடிய சமயத்துல ஒரு நாள் என்ன செஞ்சாலும் அவங்க 2 பேரும், அக்கா தங்கச்சி 2 பேரு, தம்பி ஒருவர். ஆனா ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும் நல்லா இந்த மரியாள்ங்கிறத சகோதரி, அவ வந்து என்ன செய்வாரு, ஆண்டவர் இந்த வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்க என்ன செய்யணும், மக்கள் எல்லாரும் ஆண்டவர் போகிறாரு என்று சொன்னாலே அநேக மக்கள் என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ அந்த இடத்துல போன உடனே அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு, உபதேசிப்பாரு, பிரசங்கம் பண்ணுவாரு. அப்போ அப்படியே வார்த்தை கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யும், இன்பமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம இருந்துட்டு போக கூட என்ன செய்யாது, மனசு வராது, அப்படியே இருப்பாங்க. அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு அந்த சகோதரனு அந்த 3 பேரும் அக்கா தங்கச்சி, ஆனா ஒருத்தி என்ன செய்வா, உலக காரியங்களை பத்தி அவங்க என்ன செய்வாங்க, சிந்தனை பண்ணுவாங்க. உலக காரியத்தை பத்தி சிந்தனை பண்ணுதுன்னு சொன்னா என்ன செய்யணும், போதகர் வந்திருக்காரு, அவங்களோட நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம ஏதாவது நம்மளால ஏண்ட உதவியை செய்யணும்னு சொல்லி அவங்க உலக காரியங்களை பத்தி என்ன செய்வாங்க. அந்த மரியாங்கிற சகோதரி இளைய பேர் ஆனா தெரியாது, மூத்த இளங்கிற தெரியாது. ஆனா மரியாள் மார்த்தாள்னு 2 சகோதரி தெரியும். ஆனா மூத்தார் யாருங்கிற தெரியும், பைபிளை குறிக்க விடல. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, அப்படி இருக்கும்போது அந்த மரியாதை ஆண்டோடைய பாதத்துல இருந்து அவர் வாயில என்ன வார்த்தை வருதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அன்பா கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அப்படி கேட்டுக்கொண்டு இருக்க நேரத்துல இவ வீட்டு வேலையை பார்த்து மரியாதைங்கிறவா வீட்டு வேலையை அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வீட்டு வேலையெல்லாம் நான் செய்யறேனப்பா, நான் செய்யறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, அதனால என் சகோதரி எனக்கு உதவிக்கு வர சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அங்க ஐயா ஏசாமி சொல்றாரு, எப்படி பாருங்க, அருமையான வார்த்தை பாருங்க. நம்மளோட அப்படி சொல்ல மாட்டோம். அந்த ஏசாமி செய்தாரு, அருமையான வார்த்தைய அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாரு. மரியாளே, நீ உலகத்தை பத்தி சிந்தனை பண்ணுறதம்மா, மரியாளோ என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அப்போ நம்ம உலகத்துல வாழ்ற காலம் கொஞ்ச காலமா தான் நம்ம இருக்கோம். அப்படி கொஞ்ச காலத்துல இருந்தாலும் ஆண்டவர் நம்மள வருத்தத்துல வாழ்றதுக்கு அவருக்கு என்ன செய்யல, மனம் கொள்ளாதபடி அவர் என்ன செய்யறாரு, அந்த அதுக்குதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இளைப்பாறுதல்னா என்னது, நம்மளுக்கு ஆசீர்வாதம், நம்மளுக்கு உணவு, நம்மளுக்கு தங்கு இடம், நம்மளுக்கு பாதுகாப்பு. பாருங்க, யாருமே நம்ம அப்பா இருந்தவங்களே சொல்ல முடியாது. நம்ம அப்பா என்ன செய்யறாரு சொல்றாரு. பாருங்க, ஒரு இடத்துல மழை அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு, அந்த லாசர் வந்து சுசேஷமா அவங்களுக்கு ஏசாமிக்கு வந்து 12 சீசர்கள் கொடுக்கப்பட்டது. அவங்க இன்னொரு ஊருக்கு, ஏதோ ஒரு ஊருக்கு போவோம் வாங்க ஊழியத்துக்கு செய்ய போன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, 12 பேரும் ஏசாமி சேர்ந்து போயிட்டாங்க. அந்த நேரத்துல இந்த சகோதரன் லாசர்ங்கிற சகோதரனுக்கு வியாதிப்பட்டு வியாதியா இருக்கான். வியாதிப்பட்டது தெரியும், வியாதி வந்ததும் ஏசாமிக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, ஊழியத்துக்கு கடந்து சென்றாங்க. கடந்து செல்ற சமயத்துல இந்த மகனுக்கு, லாசர்ங்கிற சகோதரனுக்கு வியாதி அதிகமா இருந்ததுனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, வியாதிப்பட்டு மரித்து போனாரு. மரித்து போன உடனே அவர் என்ன செஞ்சுட்டாங்க, கல்லறையில கொண்டு வச்சுட்டாங்க. 4 நாள் கல்லறையில கொண்டு வச்சு 4 நாள் ஆயிட்டு. ஏசாமி சொல்றாரு,
நான் இன்னைக்கு என்ன செய்யறோம், நாம புறப்படுங்க போவோம், லாசரு நித்திரையா இருக்கிறான், அவனை எழுப்ப போறேன்னு சொல்றாரு பாருங்க. அப்ப லாசர் இறந்தது தெரியும், வியாதிப்பட்டது தெரியும், அதனால அவனை எழுப்ப போறதுங்கிறத இயேசுசாமிக்கு தெரியும். ஆனா சீசருக்கு அது என்ன செய்யல, புரிஞ்சிக்க முடியல பாருங்க. அவரு அவ்வளவு நாள் இருந்தாலும் தெரியல, இது மாதிரி நித்திரையா இருக்கா, நான் எழுப்ப போறேன்னு சொல்றாரு, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி சரி போவோம் வாருங்கள் வந்தாச்சு. அப்படி வரும்போது இடையில அப்படியே கொஞ்ச தூரத்துல வரும்போது அவர் வர்றான்னு தெரிஞ்சு மார்த்தாங்கிற சகோதரி கேள்விப்பட்டு போதகர் வாராரு என்று சொன்ன உடனே கேள்விப்பட்டு என்ன செய்றாங்க, இவங்க ஓடுறாங்க. இவங்க ஓடி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் ஐயா, நீங்க இருந்திருந்தேன்னா என் சகோதரி எஞ்சி இருக்க மாட்டான், மறித்து போயிருக்க மாட்டானே ஐயா, என் சகோதரன் மறித்துட்டானே, எனக்கு 4 நாள் ஆயிட்டே அப்படின்னு சொல்ற. அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்றாரு. யார? மரியாளை பார்த்து அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அந்த ஆளை கூட்டிகிட்டே வராங்க. அப்படி வரும்போது கொஞ்ச தூரம் வந்த உடனே இவ ஒரே ஓட்டமா ஓடியாரா. இந்த வீட்டுக்குள்ள அந்த சகோதரி மரியாள் என்ற சகோதரி உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கா. இருந்துகிட்டு அவளை துக்க விசாரிக்க அநேக மக்கள் ஊர் மக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த மார்த்தாவை என்ன சொல்றா சகோதரிட்ட, சகோதரியே கொஞ்சம் போதகர் ஐயா வந்திருக்காரு, வா உன்னை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏசுசாமியை வரைந்து கூப்பிட்டு போறான். ஏசுசாமி இவ்வளவு மரியாதை கூட்டிட்டு போன உடனே அவ என்ன செஞ்சிட்டாரு, ஏசுசாமி வந்த உடனே அவ என்ன செஞ்சிட்டா, அங்க ஏசுசாமி வாரான்னு கேட்ட உடனே அவருடைய பாதத்துல விழுந்து ஆண்டவரே நீங்க இருந்தேன்னா என் சகோதரன் மறைச்சிருக்க மாட்டானே ஐயா, எங்களை விட்டு போயிட்டானேன்னு சொன்ன உடனே ஏசுசாமி என்ன செஞ்சாரு, அவருடைய கண்கள் என்ன செஞ்சிச்சு, ஆவுக்குரிய கண்கள் கலங்கிச்சு. ஏசுசாமி கண்ணீர் விட்டார். அப்படின்னு சொன்னா அவரு கண்ணீர் விடுதாரு. அப்படி கண்ணீர் விட்டு அவர் மனக்கண்கள் என்ன செய்யுது, அவ இருதயத்தை நொறுக்குது, ஏசுசாமியுடைய உள்ளத்தே நொறுக்குது. அந்த ஏசுசாமி அதுல நல்ல வசனம் மார்க்சிஸ்ல இருக்கு. ஆனா அதை அப்படி சொல்லும் போது மனம் கண்கள் கலங்கி, நம்ம ஏசுசாமி நம்ம துக்கப்படுறத அவர் தாங்க மாட்டாரு, நம்ம வேதனைப்படுறத அவர் தாங்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா கண்ணு கலங்கிட்டு அப்படியே வந்து அப்ப ஏசுசாமிய கேட்காரு, லாசரை வச்ச இடம் எங்க இருக்கு, அதை மாத்திரம் என்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லி வந்த உடனே அது ஒரு பெரிய குகையா இருக்கு. அந்த குகை கிட்ட என்ன செய்தாரு, ஏசுசாமி வாராரு. அதுல பெரிய ஒரு கல் ஒண்ணு அதுல பதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கல்லை என்ன செஞ்சாரு, பிரட்ட சொன்னாரு பாருங்க. அந்த கல்லை பிரட்டினாங்க. அந்த என்ன எப்படி லாசர்வ 4 நாளைக்கு முன்னால அந்த கல்லறையில வச்சாங்களோ அப்படியே பூ வாசத்தோட, அவனுக்கு நல்ல வர்க்கங்களாம் தெளிக்கப்பட்டிருக்கு, அந்த வர்க்க வாசத்தோட என்ன செய்தாங்க, கல்லறையில லாசர்ங்கிற சகோதரன் இங்க இருக்கான் பாருங்க. உடனே அந்த தம்பிய லாசர்வே வெளியிலே வா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, உரத்த சத்தம் கொடுத்து கூப்பிட்டாரு. உரத்த சத்தம் சொல்லி வேதம் சொல்கிறது. உடனே லாசர் என்ன செஞ்சாரு, வெளியில அப்படியே வந்துட்டாரு. கட்டுகளையும் கால் கட்டு கை கட்டு எல்லாத்தையும் என்ன செய்தாரு, அவுக்க சொன்னாரு. அவுத்த உடனே அவருக்கு என்ன செஞ்சுட்டு நல்லா உன்னாடி செஞ்சு ஐசாமியோட பணிவிடை செய்தார்னு சொல்லி நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். அதுக்குத்தான் அந்த வசனத்துக்கு அடையாளமா பாருங்க, அவரோட இருந்த அன்பு அவர் என்ன செஞ்சாரு, வெளிப்படுத்தினாரு. அதோட சேர்ந்து கண்ணீர் வடிக்கும் போது அவர் மனக்கண்கள் கலங்குனது. அவர் துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாத்திர தெய்வம், நம்மளோட சேர்ந்து அழுகிற தெய்வம். நம்மை கூப்பிட்டா உடனே தாப்பம் கூட தாமதமா இருக்கலாம், நாம் அப்ப நம்மளை செய்ய மாட்டாரு, தாமதம் பண்ணவே மாட்டாரு. என்னுடைய வாழ்க்கையில நாங்க சிறு வயசுல எனக்கு அம்மா கிடையாது. அம்மாவை சிறு வயசுல 13 வயசுலயே அம்மா, 16 வயசுலயே அம்மாவை இழந்துட்டோம். ஆனா 16 வயசுல எங்களுக்கு பராமரிப்பதற்கு ஆள் இல்லாதபடி என்ன செஞ்சிட்டோம். சிறு வயசுல எனக்கு திருமணம் ஆனது. அப்படி திருமணம் ஆகி ஒரு 2 வருஷம் கழிச்சுதான் எனக்கு குழந்தைகளை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, 4 ஆண் மக்களையும் ஒரு பொன்மகளையும் தந்தாரு கருவுடை கிருபையினால. அதனால அப்படி கஷ்டப்படுற வேலையிலையும் நான் ஆண்டவரை தேடுவேன், ஆண்டவர்கிட்ட அழுவேன். அதனால கணவர் ரசிக்கப்படாத கணவர் தான் கணவரா இருந்தாலும், அதனால நான் என்ன செய்வேன், ஆண்டவரை தேடுவேன். தேடி அழுத நேரத்துலலாம் ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சுவாரு, உதவி செய்வாரு. எந்த காரணத்தை கொண்டும் கண்ணீரை தடைப்பாரு. இப்ப சமீபத்துல இந்த கொரோனா டயத்துல தான் என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. 1921 வருஷம் 1924 21 4வது மாசம் ஏப்ரல் மாசம், என்னையா ஏப்ரல் மாசம் அந்த இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க. ஆனால் இறந்தாலும் என்னுடைய துக்கம் என்ன செஞ்சிட்டு ரொம்ப அங்கீகரித்து இருந்தது. ஏன் இதை சொல்ற அப்படின்னு சொன்னா, நம்ம கண்ணீரை துடைக்கிற தெய்வம். அந்த மார்த்தா கண்ணீரை துடைச்சி சகோதரனை திரும்ப என்ன செஞ்சாங்க, அந்த வீட்டுக்கு உயிரோட எழுப்பி கொடுத்தாங்க. அதே போல
என் கணவர் பிரிந்த காலத்துல நான் அழும்போது ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை தந்தாரு. ஒரே ஒரு வார்த்தை, இன்றாள் வரைக்கும் அந்த வார்த்தை என்னை வழிநடத்தி வருகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இது நான் இதுக்கு பெருமைக்காக நான் சொல்லல. இதுல இந்த வார்த்தை சத்தியமும் உண்மை நீதி. நான் இயேசுனுடைய சன்னிதானத்துல இருந்து நான் சொல்றேன், போய் சொல்ல முடியாது. அந்த இடத்துல இருந்து நான் ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஆண்டவரே நான் இப்ப தனிமையா இருக்கேனப்பா, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, எனக்கு என்ன செய்ய போறீங்கப்பா அப்படின்னு கண் ஆபரேஷன் பண்ணு அப்படி இருக்கேன் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒரே அழுவாழுதேன். என் கணவர் கூப்பிட்டாரு ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாலே, மார்ச்லயே கூப்பிட்டாங்க, வா கண்ணை போய் பாப்புன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் தான் அல்லல் தட்டி பார்த்துடுப்பான்னு, 1 மாசம் கழிக்கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு பிறகு அவங்க கூப்பிட்டதுக்கு அவங்க இல்ல, நான் தனிமரமா இருக்கேன். அப்போ நான் அழுதான் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உபாகமம் 31:8 எனக்கு தந்தாரு பாருங்க. அப்படி எந்த தகப்பனும் தர முடியாது, யாருமே அண்ணன் தம்பி தர முடியாது, பிள்ளைகள் தர முடியாது. ஆனா அவரு எனக்கு தந்தாரு. எப்படி தந்தாரு அப்படின்னா, உனக்கு முன்னே போகிறவர், நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னைய கைவிட மாட்டேன், நீ பயப்படாத கலங்காதன்னு சொல்லி எனக்கு அந்த வார்த்தையை தந்தாரு. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை மாத்திரம் ஒண்ணுங்க கிடையல. யோவான் 14:1 உன் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொன்னாரு. ஏசாயா தீர்க்கதரிசியில ஒரு வசனம், நான் உனக்கு துணை நிற்கிறேன், வலது கையை பிடிச்சு உனக்கு துணை நிற்கிற மகளே நீ பயப்படாதுன்னு சொல்லி என்னை ஆட்சி தேற்றி அரவணைத்து என்னை என்ன செஞ்சாரு, வழி நடத்தினாரு. அதே வார்த்தை இந்நாள் வரைக்கும் பாருங்க. 10 நாளா அன்பு மகா வீட்டுல போய் இருந்துட்டு, தூத்துக்குடியில இருந்துட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே நான் போறேன், என் கரத்தை பிடிச்சிக்கங்கப்பா, எங்களோட துணையா வாங்கப்பா, ஆண்டவரே எனக்கு உடனே வாகனம் தரணையா, நான் வீட்டுக்கு வரணும், ஏற்ற விலையில நான் சர்ச்சுக்கு போகணும், என்னை நீங்க கரம் பிடிச்சு கூட்டிட்டு போங்கப்பான்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் தான் பண்ணிட்டு எங்க போனாலும் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலைன்னா கொஞ்சம் தடை வரதான் செய்யும். ஏன்னா கர்த்தரை தேடின பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது கடவுள் சொல்லியிருக்காரு. சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா ஆண்டவரை தேடுத பிள்ளைகளுக்கு குறை வராதுன்னு. அதே மாதிரி பாருங்க, ஆட்டக்காரங்க கொண்டு பஸ் ஸ்டாப்ல விட்டுருக்கான், உடனே பாயிண்ட் பஸ், அதை விட்டு இறங்கி சமாதானபுரத்துல இறங்கியிருக்கேன், அங்க உடனே ஃப்ரீ பஸ் பாருங்க. அதை விட்டு இங்க வரேன், உடனே இங்க வந்தோடனே ரஸ்தா வண்டி ரெடியா இருக்கு பாருங்க. வீட்டுக்கு ஏற்ற விலையில நான் வீட்டுக்கு வர கடல் கிருபை செஞ்சாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தை அனுப்பி அவர் என்ன செய்தாரு, சுகத்தை தராரு பாருங்க. பைபிள சொல்லப்பட்டிருக்கு, 100க்கு அதிபதினு ஒரு பெரிய பணக்கார ஒரு ஐஸ்வர்யமாக இருந்தாரு. அப்போ அவருடைய வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை, அவரு ரொம்ப என்ன செய்தாரு, ரொம்ப எந்த வியாதியை தெரியாம ரொம்ப வியாதியில கஷ்டப்படுறாரு. அவரு போய் என்ன செய்தாரு, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. எப்படின்னா, ஆண்டவரே என் வேலைக்காரன் ரொம்ப என்ன செய்யறான், வியாதியா இருக்கான், அவனுக்கு என்ன சுகம் வேணையா, சுகம் தாங்க அப்படின்னு கேட்கான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வந்து அவனை சுகப்படுத்தேங்காரு. அப்ப அவன் சொல்றான், அவனுக்கு நிறைய சேகவர்கள் இருக்காங்க, நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல ஆண்டவரே, அந்த ஒரு வார்த்தையில வேலைக்காரன் சொத்தமாவான்னு சொன்னாரு. அப்போ நீ போ, அவன் சொத்தமாவான்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் அனுப்புறாரு. அப்போ வார்த்தை அனுப்பி நம்ம சுகத்தை கொடுக்கிற தேவன். நம்ம எதை நம்புதமோ அந்த நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. அதே போல நீதிமொழிகள் 23 சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஒரு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஆண்டவரை நம்ம தேடும் போது அவரோட கண்டடைவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சங்கீதத்துல 34:1 கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் கேட்டு மகிழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இதுல இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வருத்தப்பட்டு பரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னையால உங்களுக்கு தர முடியும், தாய் தகப்பன் தர முடியாது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதான் தாய் கூட பிள்ளைகளை என்ன செய்யலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அவர் அப்போ இப்படி குட்டி சிங்கம் கூட என்ன செய்யும், குட்டிய பட்டினியா போட்டுரும். ஆனா கர்த்தரை தேடினவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை நம்பும் போது எங்க போனாலும் அவர் இப்ப நம்ம என்ன செய்யறோம், வெளியில போற நேரம் நம்ம நெத்தில என்ன செய்யறோம், ஒரு சில்வை அடையாளத்தை வரைஞ்சிட்டு போறோம். வெளியில சில்வை அடையாளத்தை வரைஞ்சிட்டு போனோம்னா அந்த சில்வை அடையாளம் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு, அது ராஜ முத்திரை. நம்மளுக்கு அந்த ராஜ முத்திரை போட்ட உடனே நம்மளுக்கு எதிரியால வர சாத்தான் என்ன செஞ்சிருவான், விளையிடுவான். இவ ராஜாவுடைய பிள்ளை, இவ கர்த்தருடைய பிள்ளை
அப்படின்னு சொல்லி நம்ம முகத்துல என்ன செய்யும், ஒரு ஒளி பிரகாசம் பண்ணும் பாருங்க. அந்த ஒளி அந்த நம்ம ஏற்கனவே இப்ப நம்ம வெளியில போனா மற்றவர்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய வசனத்தினால நம்ம நிரப்பப்பட்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரால் மீட்கப்பட்டு நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டதுனால நம்ம அவங்கள பார்த்து நம்மளை பார்க்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம சுவாசம், நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஏசாமிக்கு தெரியும். வெளியில இருந்த சத்துரு பிள்ளைகளுக்கு தெரியும். இவ அவரை சார்ந்தவள், இவ ஆண்டவரை எத்தனால் கழுவப்பட்டவள், இவ பரிசுத்தமாக்கப்பட்டவள். அதனால அவ பேச்சிலே தெரியும்னு சொல்லி என்ன செய்வாங்க, மாறுதல் தெரியும் நம்மளுக்கு பத்தி. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம ஏசாமி பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதிபரர், அவர் நீதிக்கு பாத்திரா இருக்காரு பாருங்க. ஒரு இடத்துல உபதேசம் பண்ணதுக்காக ஒரு மலை பிரசங்கத்துக்காக ஏசாமி போயிருந்தாரு. அந்த இடத்துல போயிருக்கும் போது அந்த ஆக்களை திரளான மக்கள், நிறைய மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க. அங்க நிறைய இப்ப பைபிள வேதம் சொல்லிடுறது 5000 பேர் இருந்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா 5000 பேர் இருந்தா 5000 பேருக்கும் தனியா பேர்க்க மாட்டாங்க, இஸ்திரி மாத்திரம் பேர்க்க மாட்டாங்க, புருஷன் மாத்திரம் பேர்க்க மாட்டாங்க, இஸ்திரிகளும் பேர்ப்பாங்க, புருஷமாரும் பேர்ப்பாங்க, பிள்ளைகளும் பேர்ப்பாங்க. பாருங்க அந்த இடத்துல இருந்து 3 நாள் ஏசாமி அப்ப எவ்வளவு இனிமையான வார்த்தையா மக்களுக்கு கொடுத்துப்பாரு பாருங்க. அந்த இடத்துல அப்படி பேசி 3 நாளா ராவும் பகல்மா அவருடைய பாதத்துல காத்திருந்த மக்களை அவர் ஒவ்வொரு மக்களையா முகத்தை பாக்குறாரு பாருங்க. ஒவ்வொரு பிள்ளையோட முகத்தை பார்த்து முக வாடுதலை என்ன செய்தாரு, ஏசாமி பார்க்கிறாரு. அப்போ நம்ம வீட்லயும் கூட இன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம என்ன செய்வாரு, கஷ்டத்தை நம்ம மத்தியில இருந்து அவர் அறிகிற தேவனா இருக்கிறாரு, அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறாரு, அவர் காணுங்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால அந்த இடத்துல இருக்கும்போது அந்த மக்களை என்ன செய்யக்கூடாது, பசியா விட்டோம்னா நம்ம பிள்ளைகள் என்ன செய்வாங்க, இளவெளியில சோர்ந்து போவாங்க, இளவெளியில பிள்ளைகள் விழுந்துருவாங்க, அவங்களுக்கு பராமரிப்பு கிடையாது. அதனால அவங்களுக்கு ஏதாவது இருக்கா பாருங்க. ஒரே ஒரு பையன் இருக்கான், அவனு என்ன செய்தான், அந்த கூட்டத்துக்கு போயிருக்கான். அந்த கூட்டத்துல அவங்க அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு 5 அப்பத்தை சுட்டு கொடுத்து 2 மீனை பொறிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பையன் அதை கொண்டு வச்சுட்டு அந்த கூட்டத்துல இருந்து ஏசாமி உபதேசத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்படி கேட்டுக்கிட்டே இருந்த உடனே அந்த அந்த அப்பம் இருக்கு, அந்த அப்பமும் இருக்கு, அந்த மீனும் இருக்கு. அப்ப ஏசாமி அதை தெரிஞ்சுதான் சீசர் மார்கிட்ட கேட்காரு, உங்ககிட்ட எதுவும் இருக்கா, நம்ம மக்கள் வாடி போவாங்களே, சோர்ந்து போவாங்களே, அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுத்து பசி அனுப்பணும். ஆண்டவரே இவ்வளவு இருக்கும் கொடுக்கறதுக்கு, எவ்வளவு பணம் இருந்தாலும் காணாத ஐயா, இப்ப நம்ம என்னப்பா பண்ண அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட எத்தனை அப்பம் இருக்குன்னு கேட்டாரு. அப்போ ஒரு பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்குன்னு உடனே கொண்டு வாங்கன்னாரு. கொண்டு கொடுத்தாங்க. உடனே வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே ஆசீர்வதிச்சு தாங்க சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து அப்படியே இறக்கி சீசர்ட்ட கொடுத்தாங்க. அதே மாதிரி மீன் 2 மீனை எடுத்து அதையும் 5000 மக்களுக்கு மேல சோத்திரம் பண்ணி அதே மக்கள்கிட்ட கொடுத்து எல்லாரையும் 50 பேரா 100 பேரா பந்தி இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்த புல்லின் மேல மக்கள் பந்தி இருந்து அவ்வளவு பேரை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு ஒரு துணிக்கோட என்ன செய்யக்கூடாது, வீணா போகக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுக்க சொன்னாங்க. பாருங்க அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு போசித்து 5000 புருஷரும் இஸ்திரிகளையும் சாப்பிட்டு 12 கூட நிறைய ஆண்டவர் எடுக்க செய்தார். பாருங்க அற்புதம், எப்படியாப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்தாருன்னு. நம்ம சோர்ந்து இருக்குது, நம்ம கஷ்டத்துல இருக்குது, நம்ம கண்ணீர்ல இருக்குது, நம்ம கடன் பிரச்சனை இருக்கிறது, என்ன செய்யாது ஆண்டவர் மக்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சு அவங்களை எல்லாம் சரி பசி அமர்த்தி அவளை வீட்டுக்கு அனுப்புறான்னு சொல்லி நாமளும் பாக்குறோம். அதே பாருங்க வழி அருகில ஒரு குருடன் பாருங்க, அவரோட செய்த அற்புதத்தை நம்ம சொல்லவே முடியாது, எந்திக்கவே முடியாது. பைபிள பூரா ஆழமான வசனத்தை ஆண்டவர் செஞ்சிருக்காரு, நம்மளுக்கு தந்திருக்காரு. அதே போல அந்த அந்த வழியறிகளை இருந்த குருடன் அந்த வழியில இருந்த தினம் என்ன செய்தான், பிச்சை கேட்டுட்டு தான் இருக்கான். அப்ப பிச்சை கேட்டு இருந்தோம்னா நிறைய தனங்கள் போறாங்க. இவனுக்கு கண் தெரியாதனால இவனுக்கு ஏசாமி போறாருன்னு இவனுக்கு தெரியாது. அதனால ஒரு ஆட்டை விசாரிக்கான், ஐயாங்க போறது யாரு, நசரேயனாகிய இயேசு போறாருன்னு சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சிட்டான், உரத்த சத்தமா எல்லாத்தையும் உதறிட்டு நசரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உரத்த சத்தமா கூப்பிட்டாரு. பாருங்க சீசர்கள் மற்றவர்கள் அதட்டாங்க, சத்தம் போடாம இருப்பா, என்ன சத்தம் போடுதுன்ட்டு. ஏசாமி அவன் குரலை கேட்டாரு. ஏசாமி அவன் குரலை கேட்டு அவனை கிட்ட வந்து நான் உனக்கு என்னப்பா செய்யணும், யாரா சொல்ல முடியுமா, நம்ம அண்ணன் தம்பி சொல்லுவாங்களா, நம்ம அப்பா சொல்லுவாங்களா, அதனால குருட மாதிரின்னு இருக்கியா, நீ சத்தட்டாம இரு, ஒன்னால உழப்புதான் இல்லையே, ஏன் சத்தம் போடுதுன்னு சொல்லி நம்ம அதட்டுவோம். ஏசாமி அதட்ட இல்லையே, எவ்வளவு அன்புள்ள பாருங்க. உடனே கிட்ட வந்து நான் என்னப்பா உனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் பார்வை அடையணும் ஐயா, பாருங்க பார்வை அடையணும் ஐயா. உடனே கிட்ட வந்து அவன் கண்ணை தொட்டாரு.
அவன் பார்வையடைந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, நாமளும் இன்னைக்கு அந்த அருமையான தகப்பனை நம்ம நாடி தேடும் போது நம்மகிட்ட எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரிதான், கண்ணீர் இருந்தாலும் சரிதான் விளைகிறோம். ஏன்னா நம்ம விசுவாசத்தோட, தம்பி சொன்னது போல நம்ம விசுவாசத்தோடு நம்ம அவரை தேடும் போது கண்டிப்பா என்ன செய்வோம், நம்ம கண்டடைவோம். நிறைய இஸ்ரேலர்களுக்கு ரொம்ப பேரு ஆண்டவர் அறிஞ்சும் உண்டு, அறியாத மக்கள் உண்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, உலக காரியத்தில் பின்பற்றி போனாங்க. உண்மை உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க, சர்ப்பத்தை, வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் சொல்லி வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. நம்ம அந்த பிரகாசமான இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய கண்ணீர், கவலை, கஷ்டம் தடையில் மாறிடும். இப்ப இன்னைக்கு உலகத்துல நிறைய களங்கிற பிசாசு களையை செஞ்சான், பிசாசு விதைச்சிட்டான். நிறைய வட்டி, நிறைய கொழுக்கடன், அந்த கடன் இந்த கடன் சொல்லி இன்னைக்கு மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கடன்களை இன்னைக்கு முழுகி கஷ்டப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அனைவருக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய்ன்னு சொல்லி ஏசாமி நம்மளுக்கு திருவலம் பற்றி இருக்காரு. இப்ப எனக்கு வயசு வந்து இப்ப 74 வயசு ஆகுது பாருங்க. இந்த 4 வயசுலயும் யார்கிட்டயாவது 10 பைசா கடன் வாங்கின, அந்த கடைக்காரன் வீட்டுக்கு வந்தான் கேட்டான்னு சொல்லி என் கணவரும் கடன் வாங்கினது கிடையாது, நானும் கடன் வாங்கினது கிடையாது. இப்ப பிள்ளைகள் அந்த கடத்தை வாங்குறாங்க. அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அநேர்க்கப்பா கடன் கொடு, நீ வாங்காதன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கடவுள் என்ன செய்தாரு, அந்த கொடுக்க சொல்லி நிறைய கடன்ல அன்னைக்கு மக்கள் அமிழ்ந்து கொண்டு இருக்காங்க. கோயில் ஆலயத்திலையும் பாஸ்டர்மார் நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எப்படியாவது கடன் அடைங்க ஐயான்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. பாருங்க, என் பொண்ணுக்கு கூட எத்தனை 1999 கல்யாணம். இப்ப இன்னைக்கு வருஷம் என்னாச்சு, 1925 நடந்துட்டு இருக்கு. அவ என்ன செஞ்சா, 7 வருஷம் குடும்பத்துக்குள்ள இருந்திருக்கா. 7வது வருஷம் அவளுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஆனா கிடைச்சி அதுல இருந்து அவ வாடகைக்கு தான் இருந்திருக்கா. நானும் தம்பி வந்து எனக்கு மருமகன் தான். அதனால பாஸ்டர் நல்ல நம்ம பிள்ளைதான். அதனால அப்படி இருந்தாலும் நாங்க ஒத்துமையா நாங்க ஜோம்னும் போது என்ன அவங்கள அறியாமலே அந்த வார்த்தை என்ன செய்யும், வாயில வந்துரும். ஆண்டவரே, வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுங்கப்பா, பிளமினப்பட்ட சோத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது கடவுளை இப்போ வீடு கட்டதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா, ஆண்டவரை தேடும் போது நம்மளுக்கு என்ன செய்யாது, ஒரு குறமும் வராதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்தோம், வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு இன்னும் சொல்ல போனாருந்தா மணியும் காணாது, நேரமும் காணாது, அவ்வளவு அற்புதத்தை ஆண்டவர் செய்து வருகிறாரு. பாருங்க, ராத்திரி பூரா 12 சீசர்களும் ராத்திரி பூரா என்ன செஞ்சிருக்காங்க, கடலில வலைய வீசியிருக்காங்க, வலைய போட்டிருக்காங்க. ஆனா ஒரு மீன் கூட என்ன செய்யல, அகப்படவே இல்லை. ராத்திரி பூரா பிரயாசப்பட்டு பாருங்க. நான் இன்னைக்கு மீனவர்களுக்காக ஜோம்னது உண்டு. ஆண்டவரே, அன்றொரு நாள் யோவானோடு யாக்கோப்போடு, ஆண்டவரே தகப்பனே பேதுரோடு இருந்த தெய்வம் இன்னைக்கும் கடலுக்கு மீனுக்கு போற மீனவ மக்களோடு நீங்க இருக்கணும்ப்பா. அவர்களுக்கு வழக்கிலே தைக்க மீன் கிடைக்கணும் ஐயா, பிரயாசப்பட்டு வீணா போவாதபடி ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் ஐயான்னு சொல்லி நான் ஜோம்னது உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, ராத்திரி பூரா பிரயாசப்பட்டுருக்காங்க, ஒத்த மீனோடு அகப்படலை. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. அதே நேரத்துல இவங்க கரைக்கு வராங்க. கரைக்கு வந்த மெத்தடிலே ஆண்டவர் சொல்றாரு, அந்த உன் வலைய செய்யி எடுத்துட்டு போ, கடவுளை இறங்கு, உன் வலைய வலது பக்கமா போடு அப்படி சொல்றாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே ராத்திரி பூரா பிரயாசப்பட்ட ஐயா, ஒரு மீன் கூட கிடைக்கலையா ஐயா, உங்க வார்த்தையின்படி நான் வலைய போடுது ஐயான்னு சொல்லி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலைய போட்டாங்க. வலைய போட்டது பாருங்க, வழக்கிலேயத்தக்க மீன். பக்கத்துல இருக்கிற படகுக்காரங்கள் வந்து மீன் அள்ளி அள்ளி கொட்டுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் என்ன செய்யும், நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சீசர்களுக்கு அடிப்படைந்தாங்க. அவங்க சொல்றதுக்கு ராத்திரி பூரா பிரயாசப்பட்டோமப்பா, நீங்க போட சொல்றீங்கப்பா, உங்க வார்த்தையின்படி நான் போடுறேன்னு சொல்லி வலைய போட்டாங்க. வழக்கிலேயத்தக்க மீன், ஆசீர்வாதமான மீன். ஆச்சரியப்பட்டாங்க பாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நல்ல தகப்ப நம்மளுக்கு இருக்காரு. நம்ம உலகத்தை பத்தி சிந்திக்கண்டாம், என்னத்தை பத்தியுமே சிந்திக்கண்டாம். பணம் இருக்கும், நாளைக்கு பணம் போயிரும். ஆனாலும் ஆண்டவரை தேடும் போது நம்மளுக்கு ஒரு குறவும் கடவுள் கூடாதபடி நம்மள செய்தாரு, நடத்துறாரு பாருங்க. கானா ஒரு கல்யாணத்துல ஒரு கல்யாணம் நடந்தது. அப்போ அந்த கல்யாணம் நடக்கும்போது அங்க என்ன செஞ்சிச்சு, இப்ப நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், அது நல்ல சாம்பார் குறைஞ்சிட்டுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அந்த சாம்பாருங்கிறது ரசமா இருந்தது, திராட்சை ரசமா இருந்தது அந்த திருமண வீட்டுல. அப்ப அந்த திருமண வீட்டுல ஏசாமி அழைக்கப்பட்டு இருக்கிறாரு. ஏசாமி அம்மாவும் அங்க செய்றாங்க, அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அங்க பந்தி பழம் வர்றதுக்கு அவங்களுக்கு ரசம் இல்லாம இருந்தது. அப்போ உடனே அந்த அம்மாட்ட வந்து சொல்றாங்க, அம்மா இப்படி ரசம்லாம் குறைஞ்சு போச்சா, என்ன பண்றது அப்படின்னு. அப்போ அவரு சொல்லி, அப்போ அவங்க போய் என்ன செய்யுங்க, ஐயா ரசம் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஏசாமி சொல்றாரு, எஸ்தரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை
இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவங்க போய் என்ன சொல்றாங்க, அவங்கள்ட்ட போய் அவர் என்ன சொல்றாரோ அப்படின்னு நீங்க செய்யுங்க பாருங்க. அவங்க போய் சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னார், எத்தனை கல்சாடி இருக்கு, கல்சாடியில தண்ணியை பெருக்குங்கன்னு சொன்னாங்க. 6 கல்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அதுல 1 3 குடம் 4 குடம் 5 குடம் பிடிச்சிருக்கும் தண்ணி. அவ்வளோத்தையும் பெருக்குனாங்க. பெருக்குன உடனே, ஐயா பெருக்கிட்டோம் ஐயா, தண்ணியெல்லாம் நிறைச்சிட்டோம் ஐயா, எல்லாத்துக்கும் போய் பஞ்சகாரன்ட்ட விசாரிப்புக்காரன்ட்ட கொடுன்னுட்டாரு பாருங்க. அங்க கொண்டு கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு முந்தின ரசத்தோட இது அவ்வளவு தித்திப்பா, அவ்வளவு ருசி உள்ளதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படிஞ்சதுனால, ஆண்டவரே தண்ணி தானையா பெருக்க சொன்னீரு, நாங்க தண்ணி தானப்பா பெருக்கணும், இப்ப மோந்து பலமா இருக்குன்னு சொல்லிடுறப்பான்னு கேள்வி கேட்கல, அடிப்படிந்தாங்க. ஒரே சொல்லு, அதான் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி சாமலை கூட 3 நேரம் ஆண்டவர் கூப்பிட்டாரு. சின்ன பையனா இருக்கும்போது 3 நேரம் ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டாரு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்லும் போது தாத்தா இருக்காரு, தாத்தாட்ட போய் கேட்கறான், தாத்தா நீ கூப்பிட்டீங்களா, நான் கூப்பிடலப்பா, போய் படுத்துக்கப்பா. பாருங்க, அவர்கிட்ட நம்ம அன்பா இருந்தோம்னா, நம்ம பேரை சொல்லி அழைக்கிற ஒரு நல்ல தகப்பனா நம்மளுக்கு இருக்காரு. நம்ம அதே போல நம்ம கவலைப்படுங்கிற கஷ்டமே வேண்டாம். கடன் இருக்கா, கஷ்டம் இருக்கா, வியாதி இருக்கா, துன்பம் இருக்கா, வீட்டுல கண்ணீரா, மனை பிள்ளைகள் எழுத்து நிற்கிறாங்களா, அல்லது கணவர் குடிக்கிறாங்களா, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரிதான், அவர் பாதத்தில் நம்ம இருக்கும்போது மரியாள் ஆண்டவர் சொன்னாரு, மரியாள் என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஏசாமி சொன்னாரு. மரியாளோ உலக காரியத்தை பத்தி சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தா. அலாசர் உண்மையா உத்தமமா ஆண்டவருக்கு நல்ல பிள்ளை இருக்கிறதுனால மறித்தாலும் அவன் என்ன செய்தாரு, 4ஆம் நாள் அவனை உயிரோடு எழுப்பினாருன்னு சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்களை என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அதனால நம்ம அதுக்குதான் இந்த வார்த்தையின் மூலமா இதுக்கு மூளைத்தானே எது அப்படின்னு சொன்னா, வருத்தப்பட்டு நம்ம பாரம் சொங்குவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதமோ அதுல நம்மளுக்கு என்ன செய்யுது, ஆசீர்வாதம் உண்டுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை வாசிப்போம். எதை மறந்தாலும் நம்ம வேதத்தை மறக்க கூடாது. வரக்கூட கடவுள் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தனா நான் உன் பிள்ளைய மறந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ வேதத்தை வாசிக்கும் போது நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, நம்ம பிள்ளைகளை சுகித்து இருப்பாங்க, நம்ம பிள்ளைகளுடைய காரியங்களை ஆண்டவர் நடத்துவாரு, பேர பிள்ளைகளை நடத்துவாரு. பாருங்க, பிள்ளைகள் 12 10 11 12 படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தேவ தாசர்கள், ஊழியர்கள், நல்ல மக்களும், எல்லா மக்களும் நல்ல என்ன செஞ்சாங்க, ஆற வார்த்தையோடு ஜெபித்தாங்க. நம்ம பிள்ளைகளுடைய, நம்ம சுசேஷர்களுடைய, நம்ம பரிசுத்தவான்களுடைய, நம்ம போதகமாருடைய, பாஸ்டர்மாருடைய ஜெபங்களை கேட்டு, நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல மார்க் கிடைச்சி எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் செய்தாரு, சந்தோஷப்படுத்தினார். பாருங்க, ஜெபத்தை கேட்கிறவர் இயேசு. ஜெபத்தை கேட்கிறவர்கள் மேலும் ஆண்டவரை, எல்லார் மேலும் ஜெபத்தை கேட்கிறவர் மேல் நம்ம மேல என்பாரு, அவர் ஆவியை ஊற்றுவார், மாம்சமான யார் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்முடைய அவர் சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா ஆண்டவர் நிச்சயமா நம்மளையும், நம்ம குடும்பத்தையும், நம்ம சபையும், நம்ம தேசத்தையும் ஆசீர்வதிப்பாருங்கிறது சந்தேகமே இல்லை. இந்த வார்த்தையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.